இந்த கிட்னி ப்ராப்ளம்னால வரக்கூடிய கால்கள்ல இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்ஸ், ஃபூட்ல இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்ஸ், பெயினு, சிவியரான அப்டாமினல் பெயின். இந்த கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வருஷக்கணக்குல லெக் பெயின் இருந்திருக்கும். கால்கள்ல வலி, கெண்டைக்கால் பகுதியிலயா இருக்கட்டும், தொடையிலயா இருக்கட்டும், தாங்க முடியாத வலிகள் அதிகமா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கான அறிகுறி. அதே மாரி கிட்னில அடிக்கடி ஸ்டோன் வர்றதும் இது ஒரு சிம்ப்டமா நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா சம் ப்ராப்ளம் சம் பிளாக்கேஜஸ் தொடர்ந்து ஏற்படுது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எர்லி ஸ்டேஜஸ்லயே இந்த சிம்ப்டம்ஸ கரெக்ட்டா நம்ம நோட் பண்ணணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ லோ ஹீமோகுளோபின் கன்டென்ட் இந்த ரத்தத்துடைய அணுக்கள் கம்மியா இருக்குன்னு, நம்ம பாட்டுக்கு ரத்தம் ஊர்றதுக்கான வழிமுறைகளையும், உணவு பழக்கவழக்கத்தையும் தான் ஃபாலோ பண்றோமே தவிர, நம்ம உடம்புல ரத்தம் கம்மியா இருந்தாலே, கண்டிப்பா ஏதோ ஒரு ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ் அது, சில கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள்